காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை என்ற அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதில் தொழிலதிபர் அனில்குமார் என்பவர் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் தற்போது அவர் மீதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன் வணக்கம். எந்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்ன குற்றச்சாட்டு, முழுமையான பின்னணி விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தன்னை கைது செய்வதாக கூறி தொடர்ந்து மிரட்டி வந்த காவல் ஆய்வாளர் புகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மாற்றம் செய்யப்பட்டு இன்று காலை அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மாற்றம் செய்யப்பட்டு இன்று காலை முதல் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தன்னை சிக்க வைப்பதாக கூறி தன்னிடம் இருந்து ரூபாய் 40 லட்சம் வரை பணம் பறித்த காவல் ஆய்வாளர் புகாரி அவரை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்து அவரிடம் விசாரணை நடத்தி அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அந்த காவல் ஆய்வாளர் புகாரி ஃப்ளவர் பஜார், அதாவது பூக்கடை துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து பூக்கடை துணை ஆணையர் விசாரணை செய்து வருகிறார். இந்த மாதிரியான கோரிக்கை, அதாவது அவரை விசாரித்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புகார்தாரர் அவருடைய புகார் மனுவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ச்சியாக தன்னை சிக்க வைப்பதாக கூறி காவல் ஆய்வாளர் என்னை மிரட்டி கடந்த வருடம் கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் பெற்று நேற்று மீதமுள்ள, அதாவது மொத்தம் 40 லட்ச ரூபாய் பேசினாங்க, அதில் 35 லட்ச ரூபாய் பெற்றுவிட்டு அதுக்கப்புறம் மீதி 5 லட்சம் ரூபாய்க்கு நேற்று எங்க வீட்டுக்கு தொடர்ச்சியா என்னை மிரட்டி என்னை போதைப் பொருள் வழக்கில் உன்னை சிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி அந்த பணத்தை கொடுத்தால் மட்டும்தான், மீதமுள்ள 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் உன்னை விட்டு விடுவேன்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து மிரட்டி என்னிடம் 5 லட்சம் ரூபாயை வாங்க வீட்டிற்கு வந்தார்கள். ரெட் கலர் ஈகோ ஸ்போர்ட் அப்படின்ற கார்ல காவல் ஆய்வாளர் புகாரி உட்பட 3 காவலர்கள் அவருடன் இந்த என்னை மிரட்டி இந்த மாதிரி காசு கேட்டு தொடர்ச்சியாக என்னை வீட்டிலேயே சிறைப்பிடித்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களை உடனடியாக அவர்களை விசாரித்து அவர்கள் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் மனுவில் கொடுத்திருந்தார். அதன் காரணமாக தான் சம்பந்தப்பட்ட அந்த புகார்தாரர் அகில்குமார் இன்று காலை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு காவல் ஆணையரை சந்தித்து, சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் மனுவை கொடுத்திருந்தார். அந்த புகார் மனுவில் காவல் ஆய்வாளர் புகாரி உட்பட 3 நபர்கள் தன்னை என்னை மிரட்டி என்னிடம் 5 லட்சம் ரூபாய் இப்ப தரல அப்படின்னா உன்னை போதைப் பொருள் வழக்கில் சிக்க வைத்து உன்னை சிறையில் அடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி என்னிடம் 5 லட்சம் ரூபாயை பெற்றார்கள். அதன் இந்த சம்பவம் நடந்த முழுமையான சிசிடிவி ஆதாரங்களுடன் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஆதாரங்களுடன் காவல் ஆய்வாளர் வந்தது, அவங்க காசு வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா A to Z அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் ஒப்படைத்திருக்கிறார் இன்று காலை அந்த புகார்தாரர் அகில்குமார். அந்த புகார் மனுவை விசாரித்த காவல் ஆணையர் இது உண்மை என்று தெரிய உடனடியாக டிசி ஃப்ளவர் பஜாராக இருக்கக்கூடிய கோபி அவரிடம் கொடுத்து இதை விசாரணை செய்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் காரணமாக தற்போது காவல் ஆய்வாளர் புகாரி இன்று காலை மவுண்ட் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் இருந்த புகாரி அவர் விஆருக்கு கொண்டு வரப்பட்டார், காத்திருப்போர் பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டு அவரிடம் விசாரணை இந்த காலை முதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ தற்போது அவரை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல் ஆய்வாளர் சிறையில் அடைக்கக்கூடிய பணியில தான் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர் மீது என்னென்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னும் சற்று நேரத்தில் தகவல்கள் வந்துவிடும். அவர் உட்பட அவருடன் சென்ற காவலர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியா இப்போ என்னென்ன வகையாக, அதாவது எப்படிலாம் இவங்க காசை பெற்றார்கள், எந்தெந்த வகையில பெற்றார்கள், யார் யாரிடம் இந்த காசை பெற்று வந்தார்கள், அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் அனுப்பி இந்த காசை வாங்கினாங்க, என்னெல்லாம் மிரட்டி காசு வாங்கினான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அந்த என்கொயரி நடந்துட்டு வருகிறது. காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் அவருடன் இருந்த காவலர்கள் அனைவரும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று காலை காவல் ஆணையரும் சில உயரதிகாரிகளை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணை மேற்கொண்டதில் இது உண்மை என்று தெரிய வந்திருக்கிறது. காவல் ஆய்வாளர் புகாரி இந்த மாதிரி ஒருத்தரை போய் மிரட்டி கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு 35 லட்ச ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு இந்த 5 லட்ச ரூபாய் நேற்று வாங்கினது, நேரில் சென்று அதுவும் வாங்கினது, அவர் வீட்டிற்கே சென்று அவரை மிரட்டி போதைப் பொருள் வழக்கில் சிக்க வைப்புன்னு சொல்லி வாங்கினது உண்மை என்று தெரிய தற்போது அவர் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இவரை சிறையில் அடைக்கக்கூடிய பணியிலுமே போலீசார் ஈடுபட்டு வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது.
இன்னும் மேலும் பல தகவல்கள், இவர் எப்படிலாம் காசு வாங்கினாரு, யார் மூலமெல்லாம் காசு வாங்கினாரு, எந்த வகையில வாங்கினாரு, இந்த காசு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல் என்கொயரியும் அவரிடம் நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுதர்ஷன்.